ஹே கைஸ், நம்ம இந்த ப்ரீகேஜி படிக்கும்போது பால்வாடிலாம் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி 11 மணிக்கு தான் நமக்கு ஸ்கூலே ஆரம்பிக்கும். சும்மா போயிட்டு சும்மா ஒரு 2 மணி 3 மணிக்கெலாம் வந்துடும். எதுவும் பெருசாக பண்ண மாட்டோம். அப்புறம் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த பீரியட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10 o'clock அந்த மாதிரி தான் ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 3 மணி அந்த மாதிரி முடிஞ்சிடும், கூப்பிட்டு வந்துடுவாங்க பேரண்ட்ஸ். அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 9:15க்கு ஸ்கூல் காமனாக ஆரம்பிக்கும். 3 o'clock அந்த மாதிரி முடிஞ்சிடும். 6th to 9th எடுத்துக்கிட்டோம்னா 9 o'clock காமனாக ஆரம்பிக்கும். 8:45 to 9 அந்த மாதிரி வர சொல்லிடுவாங்க. ஸோ ஈவினிங் ஒரு 4 o'clock 3:30 4 o'clock வந்து ஸ்கூல் முடிச்சுடுவாங்க. இந்த 10th to 12th வரும்போது நம்ம கோச்சிங் கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் சொல்லிட்டு சீக்கிரம் வர சொல்லுவாங்க. ஒரு ஸ்கூல் பொறுத்து மாறும். 7:30 8 o'clock அந்த மாதிரி வர சொல்லிடுவாங்க. அந்த பீரியடில் நமக்கு ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் காலேஜ் போயிட்டீங்க வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் காலேஜ் படிக்கிற எல்லாருக்கும் தெரியும் ரியாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு. ஸோ டே ஸ்காலர்லாம் இருந்தீங்கன்னா பஸ் பிடிக்கிறதுக்காகவே 6 மணிக்கு 6:30க்கெலாம் எந்திரிச்சு போகணும். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு வேலைக்கு வந்தோம் அப்படின்னா சேம் கரெக்டாக 8 மணிக்குள்ளே 7 மணிக்குள்ளே வேலைக்கு போகலாம். அந்த பீரியட் ஷிஃப்ட் வைஸ் கூட மாறும். நைட் ஷிஃப்ட்டும் ஒர்க் பண்ணணும், டே ஷிஃப்ட்டு, ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டுன்னு டோட்டலாக ஒர்க் டைம் எல்லாமே மாறிடும். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு அந்தந்த டைமில் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் எந்தெந்த பீரியடில் இருக்கீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அந்த டைமை அப்பயே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பயே ஜாலியாக இருந்துக்கோங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. சேம் கெரியர் வைஸும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டடீஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பட் அப்பயே உங்களுக்கான அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்பயே பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், பெரிய ஆளாயிட்டு பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா அந்த டைம் கிடைக்காம கூட போகலாம். நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இதுதான் ரியாலிட்டி உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.